வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, +2 மாணவர்கள் தேர்வு எழுதக்கூடிய மாணவ, மாணவிகளுக்கு உண்டான ஒரு முக்கிய பதிவை பார்க்கலாம். அதாவது, இதுல தேர்வில் அதிக மதிப்பெண் பெறக்கூடிய விஷயங்கள், தேவையானவை மற்றும் தேவையற்றவை. அதேபோல அதற்குண்டான உடற்பயிற்சியும் நம்ம பார்க்கலாம். இதுல படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, முக்காவாசி அந்த இரவு நேரங்கள்ல படிப்பது சற்று தவிர்ப்பது என்பது ரொம்ப நல்லது. உறக்கம் என்பது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு 7 மணி நேரம் என்பது கண்டிப்பா தேவையான ஒன்றா நம்ம பார்க்கலாம். படிக்கும் பொழுது முக்கியமா பாயிண்ட்ஸை நினைவு கொண்டு வருவது ரொம்ப முக்கியமா பார்க்கலாம். ஒரு 10 பாயிண்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம்னா, அதற்கு உண்டான ஒரு டாபிக் இது ரொம்பவும் முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கலாம். டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அந்த தேவையான பாயிண்ட்ஸ் நினைவு கொண்டு வருவது சுலபமா இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்க ஒரு 3/4 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா, அதன் பிறகு ஒரு 10 நிமிடம் ஓய்வு எடுப்பது என்பது ரொம்ப நல்லது. திருப்பும் ஒரு 10 நிமிடத்துல நம்ம படித்தது நினைவு கொண்டு வருவது மிகவும் நல்லதுன்னு பார்க்கலாம். அதாவது புத்தகத்தை மூடிய பிறகு நம்ம படித்தது ஒரு தடவை நினைவு கொண்டு வருவது இன்னும் உங்களுடைய ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. இதுல குரூப் ஸ்டடின்றது ரொம்ப முக்கியமா ஒன்றா நம்ம பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுடைய ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நினைவாற்றல் உண்டு. நீங்க அந்த பாடத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் நிலையில அந்த பாடத்தை கற்கும் பொழுது பல ஆண்டுகளாக நீங்க படிக்கக்கூடிய அந்த விஷயம் என்பது நினைவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையா நம்ம பார்க்கலாம். அதே போல இதெல்லாம் நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா, நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் நினைவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நினைவாற்றலை பார்க்கலாம். படித்தது ஒரு வாட்டி நம்ம எழுதி பார்ப்பது மிகவும் நல்லது. நீங்க இரவு நேரத்துல படிக்கிறது சற்று தவிர்ப்பது ரொம்ப நல்லது. காலை நேரங்கள்ல அதாவது ஒரு 4:30 மணி போல படிப்பது என்பது ரொம்ப நல்லது. அந்த நேரங்கள்ல நம்மளுடைய உடல் சீராக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. காலையில முடிஞ்ச அளவுக்கு தோப்புகரணம் செய்த பிறகு படிப்பது என்பது ரொம்ப நல்லது. இதை நம்ம சூப்பர் பிரெயின் என்ற ஒரு சப்ஜெக்டை நம்ம பார்க்கலாம். அந்த தோப்புகரணம் செய்யும் பொழுது உங்களுடைய நினைவு ஆற்றல் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். உங்களுடைய வலது மூளை மற்றும் இடது மூளை நன்றாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. மெமரி பவரை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. கண்டிப்பா இதுல படிக்கிறதுக்கு முன்னாடி தோப்புகரணம் ஒரு 25 எண்ணிக்கை செய்த பிறகு படிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பயிற்சி செய்வதனால உங்களுடைய உடல் அங்கம் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். பேக் பெயின் வராது. இந்த சூப்பர் பெயின் பயிற்சி செய்வதனால உடலுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் என்பது உண்டு. முடிஞ்ச அளவுக்கு சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம். சூரிய நமஸ்காரத்துல ஒரு 12 எண்ணிக்கை கொண்ட ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதுல ஒரு 6 சுற்றுகளும் செய்வதனால உங்களுக்கு உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. உங்களுக்கு எது முடிகிறதோ தோப்பரணம் முடிஞ்சா தோப்பரணம் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா சூரிய நமஸ்காரம் முடிஞ்சா சூரிய நமஸ்காரம் ஒரு 6 சுற்றுகள் செய்வது என்பது ரொம்ப நல்லது. எப்பயுமே காலையில வெறும் வயிற்றுல இருப்பது தவறான ஒன்று. நல்ல உணவா உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவா எடுப்பது ரொம்ப நல்லது. அந்த நேரத்துல ஆயில் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்க வேண்டாம். ஜீரணம் அதிகமா ஆகக்கூடிய உணவுகளை எடுக்க வேண்டாம். நீர் ஆவியில வேக வைத்த உணவுகளா எடுப்பது என்பது ரொம்ப நல்லது. அதே போல உடல் ஆரோக்கியம் என்பது ரொம்ப முக்கியமா ஒன்றா நம்ம இதுல பார்க்கலாம். தூக்கமும் ரொம்ப முக்கியம். உணவும் கட்டுப்பாடு மிக முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ் இல்லாம இருப்பது ரொம்ப முக்கியமா ஒன்றா நம்ம எக்ஸாம் டைம்ல நம்ம புதிதாக படிக்கிறத விட நம்ம படித்ததை ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுவது என்பது ரொம்ப நல்லதா நம்ம பார்க்கலாம். எக்ஸாம் ஹால்ல போயிட்டு புதிதாக படிக்கிறது வேண்டாம். நம்ம படித்ததை ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுவது என்பது ரொம்ப நல்லது. எக்ஸாம் ஹால்ல கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனே நீங்க தெரிந்த கேள்விகளுக்கு பதில் அளிப்பது என்பது ரொம்ப முக்கியம். தெரியாத கேள்விகளை கடைசியில எழுதுவது என்பது நல்லது. தேர்வு முடிந்த பிறகு அந்த கொஸ்டின் பேப்பரை கோத்ரூ பண்ண வேண்டாம். முடிந்ததுதான். அதை திருப்பி நம்ம கோத்ரூ பண்ண வேண்டாம். அடுத்த தேர்வுக்கு உண்டான சப்ஜெக்டை படிக்கிறது என்பது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம தோப்புகரணம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம இந்த நிலையில இருக்கோம். உங்களுடைய விரலை இங்க கொண்டு வரும்.
தோப்பனை முடிச்ச பிறகு உதாரணத்துக்கு ஒரு 11 மணிக்கு நம்ம ஆரம்ப காலகட்டத்துல செய்யலாம். தோப்பனை முடித்த பிறகு கைகள் இப்படி கொண்டு வரோம். ஹெட்டை டவுன் பண்ணி உங்களுடைய இருதய துடிப்பு மற்றும் நுரையீரலுடைய ஃபங்க்ஷனை பார்க்குறோம். இந்த தோப்பாரணம் செய்யும் பொழுது உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப நல்லது. ஒரு 25 எண்ணிக்கை செய்து முடித்த பிறகு படிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம இந்த பயிற்சியில சூரிய நமஸ்காரமும் பார்க்கலாம். தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.